அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி இந்த யூடியூப்பில் பார்த்து சுய வைத்தியம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. இதுக்கு முழு காரணம் இந்த பெண்ணுடைய அறியாமை, யூடியூப்பர்னுடைய அறியாமை மட்டுமில்லை, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அறிவியல் அறியாமைன்னு ஒன்று இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாரம்பரியம்ன்ட்டு ஒவ்வொரு தமிழனும் தலை தூக்கி நடந்துக்கிட்டு தனக்கு இல்லாத திறமை இருக்கிறதா சொல்லிட்டு தெரியறதனுடைய விளைவு தான் இது போல் நிகழ்வுகள் பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. அதில் இதுவும் ஒன்று. முதல்ல சித்த மருத்துவம்னா, உண்மையான சித்த மருத்துவம்னா என்னன்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் இதனுடைய இது போல் நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 25 ஆண்டு காலங்களில் இந்த மால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்திருக்குது. எல்லா கடைகளும் ஒரே இடத்துல இருக்குது. அந்த எக்ஸலேட்டர்லெல்லாம் ஏறி மக்கள் போய் அதை அப்படியே பொழுதுபோக்கிட்டு வருவாங்க. ஷாப்பிங் பண்ணுறேன்னு போட்டு சம்பாரித்த காசையெல்லாம் கொண்டு போய் கொட்டிகிட்டு வருவாங்க. எந்த ஒரு நடைமுறையுமே வெளிநாட்டிலேருந்து இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 100 ஆண்டுகள் ஆகும். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானோ வெளிநாட்டுக்காரன், அதை இப்போ வந்து ஃபேஷன் போட்டு நம்ம மக்கள் அதை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக நார்த் சைடு சுடிதாருங்கிறது வந்து 1947 வந்துருச்சு. 50களில் வந்த திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் இந்தி படங்கள் எல்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க. அது இங்கே வந்து 2000களில் தான் முழுமை பெற்ற ஒரு நிலைமை அடைஞ்சிருக்குது. அப்போ 50 வருஷம் ஆகிருக்குது. இந்தியாவுக்குள்ளேயே கடந்து வர்றதுக்கு 50 வருஷம் ஆகும்போது வெளிநாட்டிலேருந்து வந்து சேர்றதுக்கு 100 ஆண்டுகள் ஆகும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுபோல சித்த மருத்துவங்கிறது உண்மையிலுமே தமிழ்நாட்டினுடைய மருத்துவ முறையே கிடையாது. இது முழுக்க வெளிநாட்டில் சென்று அறிவியலை படித்தவர்கள் வந்து இங்கே மொழிபெயர்த்து எழுதிய நூல்கள் தான் சித்த மருத்துவம். மருத்துவம் கிடையாது. அது பொதுவாகவே எல்லா விஷயங்கள் அடங்கிய சயின்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு, 300 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வெளிநாட்டில் மருத்துவத்துறையினுடைய அந்த ஃபார்முலாக்கள் எல்லாம் வந்து படிச்சுட்டு வந்து அது தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தான் அந்த காலத்தில். இப்போ இந்த படிகாரத்தை இரும்பில் போட்டு வறுக்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஃபாரினில் செஞ்சிட்டு இருந்தது தான். அதை தமிழில் கொண்டு வந்து இங்கே வந்து பயன்பாடுக்கு கொண்டு வந்தானுங்க. இதில் என்ன விஷயம்னா, தமிழர்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால இப்போ ஒன்றும் இல்லை, மேஜிக் அப்படிங்கிறது தான் சித்து விளையாட்டுங்கிறது பேர். இது தமிழில் பேர் வச்சுட்டதுனால என்னமோ 5000 வருடங்களாக தமிழன் வந்து அதை பின்பற்றி வந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இது ஒரு மைண்ட் செட்டு தான். இது ஒரு பைத்தியகாரத்தனம் கூட சொல்ல. சித்து விளையாட்டு, சித்து அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. இங்கிலீஷ் கைபுரட்டு வித்தைகள்னு போட்டு புத்தகங்களை வாங்கி படித்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பொழுது இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க புரியறதுக்காக. மேஜிக் அப்படின்னா புரியாது. இந்த மாதிரி சித்து விளையாட்டுன்னா அது ஒரு இதாக இருக்கும். இந்த சித்து விளையாடுறதெல்லாம் வந்து புத்தகங்களை குறிப்பிட்டிருக்கிற அனைத்துமே எதுவுமே நடக்க போகிறதில்லை, நடக்காது. அப்படி ஒரு சாத்தியக்கூறே கிடையாது. இந்த கைபுரட்டு வித்தைகள் வேணால் சாத்தியம் இருக்கும். அதனால் இந்த சித்த விளையாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுக்க 100% வந்து கட்டுக்கதை. அதையெல்லாம் நம்பி அப்படியே இருக்கிறதுனால சித்த மருத்துவத்தை முழுமையாக நம்பிடுங்க. பல கலப்புகள் வந்து ஆகிப்போச்சு. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி மருத்துவத்துறைக்குள்ளே சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இருந்த இது வந்து பச்சிலை மருத்துவம் தான். அதுலேயுமே வந்து பல மூலிகைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. சரி, இப்போ வெங்காரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கும்பகோணம் பகுதிகளெல்லாம் இந்த பித்தளை பொருள்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும். அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. பித்தளையை உருக்கக்கூடிய அல்லது ஒட்ட வைக்கக்கூடிய உபயோகிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் அது வந்து வெங்காரம். இதை வந்து பொதுவாக வந்து இந்த அறிவியல் சார்ந்து வெளிநாட்டிலேருந்து கற்றுக்கிட்ட வந்ததை மருத்துவம் தனியாக, உரத்துக்கு தனியாக, சோப்புக்கு தனியாக, இப்படி வந்து பல இதை இருக்கிறத இவங்க ஒரே இதாக கொண்டு வந்து அந்த காலத்தில் வந்து விதவிதமான பிரிவாக கடைகளை வைக்க முடியாது. அதனால் நாட்டு மருந்து கடைன்னா மொத்தமாக வெடி உப்பு வேட்டுத்திரி முதற்கொண்டு அங்கே கிடைக்கும். உடனே அதை வந்து இந்த சித்த மருத்துவ கடைன்னு ஓட்டு வெடி மருந்து வாங்கி சாப்பிட முடியுமா? அந்த அடிப்படை அறிவு வேண்டாமா தமிழனுக்கு? அது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, யாருக்குமே தெரியாது. உண்மையிலுமே நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் உண்ணக்கூடிய பொருள்கள்ங்கிறது ஒரு தவறான அபிப்பிராயம். அப்படி யாருமே நினச்சிட வேண்டாம். அப்படி ஒரு வழிமுறையே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து உரங்கள், பூச்சி மருந்துகள், அதுபோக இதுபோல் வைத்திய
விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிற தாவர மூலிகைகள், இப்படி எல்லாம் வந்து ஒரே ஒரு கடைக்காரன் தான் வச்சுருப்பான். இருக்கிறதே பெரிய டவுனுங்கிறதே வந்து ஒரு 50,000 பேர்த்துக்கு மேலே இருந்திருக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். அதனால் அது அந்த கடையே போதும். அதனால் வந்து தனித்தனியாக மருத்துவத்துக்கு தனியாக, சோப்பு தயாரிக்கிறதுக்கு தனியாக, இப்படி கெமிக்கல் காம்பவுண்டில் தனித்தனியாக கடையை வைக்க முடியாது. அந்த நாட்களில் வந்து ஒரே கடையில் அனைத்து பொருளும் கிடைக்கிறது. அது வழி வழியாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டதுனால இப்போ ஒன்றும் இல்லை, அழிஞ்சில் கொட்டைன்னு ஒன்று கிடைக்கும், அதை போய் வாங்கி சாப்பிட முடியுமா? அது மருத்துவ பொருளே கிடையாது. இதுபோல் பல விஷயங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். முதல் நாட்டு மருந்து கடைனா அங்கே இருக்கிற எல்லா பொருள்களும் வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது, நோய் நீக்கக்கூடியது, சாப்பிடக்கூடியதுன்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து அடிப்படை முட்டாள்தனம்ங்கிறது ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். இது போன்ற சேனல்களையெல்லாம் யாரும் ஷேர் பண்ணுறது கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. அதனால் இந்த ஒரே கடையில் தான் இந்த பித்தளையை ஒட்ட வைக்கிறதுக்கு, அலுமினியம் பூசறதுக்கு படிகாரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதை போட்டு இப்படி தூவி விட்டு அதுக்கு பிறகு அந்த அலுமினிய பித்தளை பாத்திரங்களுக்கு மேல் பூச்சி பூசுவாங்க, அலுமினிய பூச்சி பூசுறதுன்ட்டு சொல்லுவாங்க. இதுபோல் பல விஷயங்கள் ஒரே நாட்டு மருந்து கடையில் தான் விற்பனைக்கு இருக்குது. அது அனைத்தும் சாப்பிடக்கூடிய பொருள்கள்னு நம்ம நினச்சிக்கிட்டோமா? எவனவனோ சொல்லுவான். எந்த ஒரு அடிப்படை எரியும் இல்லாமல் புத்தகங்களை படிச்சுட்டு அதை வீடியோவை போடுவானுங்க. சித்த மருத்துவர்களுக்கே பல விஷயங்கள் தெரியாதுங்கிறது தான் உண்மை. இப்போ இருக்கிற தமிழ்நாடு நிறுவனத்தில் படிக்கக்கூடியவங்களுக்கே முழுமையான அறிவு கிடையாதுங்கிறது உண்மையிலும் உண்மை. இதை நம்புங்க. இப்போது நீங்கள் தலைவலிக்கு ஒரு மருந்து ஏதாவது இருந்ததுன்னு அப்படின்னு போட்டு ஒரு சித்த மருத்துவத்தில் இருக்கிற மருந்தை போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதே வந்து டாய்லெட்டெல்லாம் கழுவுறதுக்கு பெனாயில் தயாரிக்கக்கூடியது இந்த சித்த மருத்துவம்னு சொல்கிறவங்க தான் அந்த காலத்துலேயும் பெனாயில் தயாரிச்சிட்டு இருந்தான். அது எப்படின்னா, வெள்ளை குங்குளியம், கருப்பு குங்குளியம்னு 2 இருக்குது. இந்த கருப்பு குங்குளியத்தை வாங்கி அதை உருக்கி அதில் தண்ணியிலெல்லாம் கலந்து அதில் சில கெமிக்கலை கலந்தோம்னா அது வந்து இந்த பெனாயில் ஆகி போயிடும், ஒரு கெட்ட வாடையோடு கிடைக்கும். அதே வெள்ளை குங்குளியத்திலிருந்தும் இந்த பெனாயில் தயாரிக்கப்படலாம். இது வந்து ஃபாரினில் அந்த முறையை பின்பற்றி அதுக்கு உண்டான மூலப்பொருள்கள் இது 2 தான். இதை வந்து அங்கே செஞ்சாங்கன்னா இது 200-300 வருடங்களுக்கு முன்னே செஞ்சது. இப்போவும் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி பெனாயில் தயாரிக்கிறவங்க இருக்கிறான் நம்ம கிராமத்தில். இது பாரம்பரியம் நினச்சிக்கிறாங்க. உண்மையிலுமே பாரம்பரியம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த அறிவியல். அதனால் குங்கிலியம் அப்படின்னு பேரை பார்த்துட்டு அது தமிழ் மருந்துன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. பேர் வச்சுருக்கிறானுங்க, அவ்வளவுதான். நம்ம ஊரில் இருக்கிற பல குழந்தைகளுக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் பேரை வச்சுருக்குறோம். அதுக்காக அவன் வெளிநாட்டுக்காரன் ஆயிடுவானா? அதுபோல் இப்போ வந்து ஆடாத உடைன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் எப்படி சாப்பிடுங்கிற ஒரு முறை இருக்குது. சும்மா வாங்கி கடையில் விற்கிறான், பொடி பண்ணி விற்கிறான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா பலவித அலர்ஜிகள், பலவித வியாதிகளை கூட அது உருவாக்கிடும். இப்படி வந்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்காமல் செய்யக்கூடாது. சித்த மருத்துவனுக்கு அதை கொடுத்து பார்ப்பான். ஒன்றும் இல்லை, சித்த மருத்துவனுடைய மிகப்பெரிய ரகசியம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. குடலை கழுவி உயிரை வளர். இதுதான் சித்த மருத்துவத்தில் சில பேர் சொல்லி வச்சுருக்காங்க. இது என்னென்னா, முதல் போனோடனே ஒரு கஷாயம் வச்சு குடிக்க சொல்லி ஒரு பொருளை கொடுப்பான். அதில் வந்து சிறுகீரை வேர், அதே போல் 2 மிளகு, இன்னொன்று வந்து இந்த அருகம்புல், இந்த 3 அடங்கின ஒரு காம்பவுண்டை கொடுப்பான். ஒரு பாக்கெட் மாதிரி கொண்டு போய் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1.5 டம்ளரா 1/2 டம்ளரா சுண்டை காய்ச்சி காலையில் வேறு வகத்தில் குடிங்க அப்படின்னு. இது என்ன பண்ணுன்னு தெரியுமா? மலத்தை கட்ட வச்சிரும். டாய்லெட்டே வராது 4 நாளைக்கு. உடனே இதை சாப்பிட்டவன் பதறி அடிச்சுட்டு ஓடுவான். என்ன வைத்தியரை இப்படி ஆகி போச்சுன்னு. ஒன்றும் கவலைப்படாதுன்னு போட்டு இன்னொரு குளிகையை கொடுப்பான். இது வந்து பேதி மாத்திரை. இப்போ வந்து மலத்தை கட்ட வச்சு இப்போ பேதிக்கு போக வைக்கிறது. இதை நிறுத்துறதுக்கு மோர் குடியும்பான். இப்படி வந்து ஒவ்வொரு செயல்களை உடம்புல செய்ய வச்சு இது மேஜிக் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இந்த விஷயங்களை அந்த வைத்தியம் செஞ்சுக்குவானோ அப்படின்னா அது ஒருபோதும் நடக்காது. இது எல்லாமே அறிவுரை வந்து அடுத்தவனுக்கு தனக்கு கிடையாது அப்படிங்கிறது தமிழனுடைய பாரம்பரிய வரலாறு இருக்கிறதுனால தனக்கு தானே அந்த வைத்தியத்தை அவன் செஞ்சுக்க மாட்டான். அவன் எங்கேயாவது வந்து வெளிநாட்டு டாக்டர்கிட்ட போவான். இப்படி தான் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்ததுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இரும்பை தங்கமாக்கக்கூடிய விளையாட்டு, சித்து விளையாட்டுன்னு போட்டு பார்த்துருப்பேன். வேறு ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் வந்து
இந்த தங்க முலாம் பூசுறத கண்டுபிடிச்ச காலத்தில் அது வந்து பரவலாக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டு அந்த இது வந்து உலகம் முழுக்க அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இவனுங்கெல்லாம் வந்து எந்த ஒரு இரும்பையும் தங்கம் ஆக்குனதே கிடையாது. அப்படி தங்கம் ஆக்கியிருந்தால் அந்த சித்த மருத்துவன் அந்த செஞ்சவன் அடுத்தவனுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அவனே கோடீஸ்வரனாக இருப்பான். இது ஏன்டா அந்த சித்த மருத்துவம் கோடீஸ்வரன் ஆகலை அப்படின்னு கேட்டால், அவனுக்கு பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை எல்லாம் கிடையாது, அவன் தான் சித்தனாச்சே அப்படிம்பானுங்க. இப்படியெல்லாம் உருட்டு கதைகளை உருட்டி உருட்டி தமிழர்களை நம்ப வச்சு முட்டாளாக்கி இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்ருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வெளிநாட்டில் சென்று படித்தவர்களே இந்த சித்தர்கள் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க. பேர் தான் சித்தர்கள். சித்தர்னா சயின்டிஸ்ட்னு அர்த்தம். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க எல்லாரும். இப்போ ஒன்றும் இல்லை, அட்வொகேட்டை வக்கீல்னு எதுக்கு சொல்லணும்? அட்வொகேட்னே சொல்லிட்டு போகணும். தமிழில் ஒரு பேரை வைக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வெளிநாட்டில் இருக்கிற பொருளுக்கு, அதே போல் அந்த பதவிகளுக்கு படிப்புகளுக்கு வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தமிழ் பெயரை கண்டுபிடிச்சி வைக்கிறானுங்க. தமிழ் பெயரை கண்டுபிடிச்சதை இவனுக்கு செஞ்ச சாதனையை தவிர, அதுவுமே வந்து பல இரவல் மொழியினுடைய பல மொழிகளினுடைய கலப்பு கலந்த வார்த்தைகளை கலந்து இந்த விகாரங்கள் விழுதிகள் இதையெல்லாம் போட்டு அதை இதையும் பண்ணி ஒரு வார்த்தைகளை புனை பெயராக வச்சானுங்களே தவிர, இது அனைத்துமே தமிழினுடைய பாரம்பரியம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இங்கெல்லாம் வந்து எல்லா வளர்ச்சிகளுமே ராஜராஜன் காலத்துக்கு பின்பு தான். இந்த 1000 வருடங்களில் தான் தமிழன் வந்து மனிதனாக மாறி இருக்கிறாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கூட இந்த சித்த மருத்துவ கடைகளை போல தான் பெரிய பெரிய ஃபார்மசிகளே வந்து இயங்கிட்டு வருதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ லேப்பு, இந்த இரத்த பரிசோதனை நிலையம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எங்கே வந்து இந்த பொருள்கள் கிடைக்குன்னா, மருந்து கிடைக்கிற அதே இடத்துல தான் கிடைக்கும். மாட்டுக்கு போடுற ஊசியும் அதே மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும். மிகப்பெரிய டீலர்களை ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சுருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா பொருள்களுமே கிடைக்கும், கெமிக்கல்களும் கிடைக்கும். அதுபோல தான் வந்து அந்த காலத்தில் இந்த சித்த மருத்துவங்கள் கடைகளை நாட்டு மருந்து கடைன்னு வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அப்புறம் சங்கு ஊத வேண்டியது. இந்த பெண்ணினுடைய அறியாமத்தை அது காட்டுது. அதுக்கு காரணம் யூடியூபர். அவனுக்கு அறிவு கிடையாது. கேட்டோம்னா மழுப்பலான பதிலை சொல்லியிருக்கிறான். இப்போ நம்மெல்லாம் பேசுகிறோம்னா இது வந்து வரலாற்றில் பதியப்படாவிட்டாலும் கூட நம்ம உண்மையை சொல்லிகிட்டு இருக்கிறது, இதுதான் நடந்து வந்திருக்குது அப்படிங்கிறது. இதை வந்து நான் தெளிவாக எங்கே வேணாலும் சொல்ல தயார் அப்படிங்கிறத முதல்ல அனைவரும் புரிஞ்சுக்கணும். அதனால் யூடியூப்பில் போடுறவனுக்கு அது தெரியாது. இது நவச்சாரம்னு ஒன்று இருக்குது, அது அலுமினியம் பூசுறதுக்கு உபயோகப்படுத்துறது. வெங்காரம் அப்படிங்கிறது வந்து இந்த பித்தளை பாத்திரங்களை ஒட்ட வைக்கக்கூடியது. அதே போல் தான் இந்த படிகாரம்ங்கிறது இந்த சலூன்லாம் அப்பப்போ அந்த புண்ணுக்கு மருந்தாக தேய்ப்பாங்க. ஏதாவது பிளேடு பட்டிருந்ததுன்னா அதை வச்சு தேய்ச்சா அந்த புண்ணு நல்லா இருந்தால் படிகாரத்தை வச்சு தேய்ப்பாங்க. அதை போய் சாப்பிட்டா என்ன ஆகும்? அளவுக்கு மீறி. அப்படி தான் ஒவ்வொரு பொருளுமே வந்து காயத்தை குணப்படுத்தக்கூடிய பொருளை வெளிப்பூச்சிக்கு மட்டும்னு போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்கிறவனும் இருக்கானுங்க. ஆக இந்த வெங்காரம்ங்கிறது தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுகிறது. பித்தளை பாத்திரங்கள் ஒட்ட வைக்க பயன்படுகிறது. ஆனால் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது. ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? நாட்டு மருந்து கடைக்காரனும் யோசிக்கணும், இனிமேல் வந்து எல்லா பொருளும் கலந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறது. அவனுக்கு என்ன, அவனும் படிப்பறிவு இல்லாமல் வந்து இந்த கடைகளையெல்லாம் வச்சுருப்பானு இந்த காலத்தில். இவனுக்கெல்லாம் சமுதாய அறிவெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. அந்த பொருளை பற்றி இதை வாங்கிட்டு போய் இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னெல்லாம் கேள்வி கேட்கறதில்ல. அவனுக்கு வியாபாரமானால் சரின்னு போட்டு ஒரு பேப்பரில் மடித்து எதை கேட்டாலும் கொடுக்குறானுங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு 10% மக்களுக்கு கூட இது போய் சேர்ந்துருக்காது. அதுக்குள்ளே காலப்போக்கில் இது மறந்துடும். அந்த 10% மக்கள் கூட மறந்து போயிடுவாங்க. ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி வெங்காரத்தை சாப்பிட்டு செத்துதேங்கிறத மறந்துட்டு இன்னொரு யூடியூப்பை பார்த்துட்டு அதே வெங்காரத்தை வாங்கி அந்த பொண்ணும் செத்து போயிடும். அல்லது ஆண்மகன் கூட எடையை குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுமோன்னு நினச்சி வாங்கி சாப்பிடுவானுங்க. இப்படி வந்து இது காலத்தால் அழிக்கப்பட முடியாது. இதுக்கு காரணம் வந்து இந்த முதல்ல அந்த கடைகள் வந்து இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும். இது போன்ற பொருள்கள் எல்லாம் இங்கே விற்கக்கூடாது. இந்த சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புத்தகங்களை எல்லாம் முதல்ல தீயிட்டு எரிக்கணும். பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடைமுறை கொண்டு வந்தால் தான் சமுதாயம் உருப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.